அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆடை அணிவதின் ஒழுக்கங்கள். முதலாவது, அழகாக ஆடை அணிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் தன்னுடைய ஆடையும் காலணியும் அழகாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார். இது பெருமையா என கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் 147. இரண்டாவது, அழுக்கான ஆடை அணிய தடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் அழுக்கான ஆடை அணிந்தவராக நிற்பதை பார்த்தார்கள். அப்போது இவர் தனது ஆடையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையா என்று கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபுதாவூதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் 3540. மூன்றாவதாக, வலது புறமாக ஆரம்பிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஆடை அணியும் போதும் உலூ செய்யும் போதும் உங்களுடைய வலது புறத்திலிருந்தே ஆரம்பம் செய்யுங்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபுதாவூதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் 3612.